தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஜோகோவிலிருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே ஜஸ்ட்டு 5 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜோகோவோட புது ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை பொறுத்தளவுக்கு உங்களோட ஃபுல் நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, காலேஜ் நேம், எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2015 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ 2015லேருந்து 24 வரைக்கும் பாஸ்ட் அவுட்டான யார் வேணால் அப்ளை பண்ணுங்கள். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பிஇ சிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில், எம்சிஏ, எம்காம்னு சொல்லிட்டு யார் வேணால் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. யார் வேணால் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஃப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசி, கரண்ட் சிடிசிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் வேலை பார்க்கல அப்படின்னா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டட் சிடிசியில் உங்களுக்கு இவ்வளோ சேலரி வேணும்னு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தால் அதை கொடுத்துட்டு நோட்டீஸ் பீரியட் எப்போ ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு கொடுங்க. அப்புறம் உங்களோட அட்ரஸ்ஸு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக், இந்த மாதிரி மைனர் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. கடைசியாக ரெஸ்யூம் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. உங்கள் ரெஸ்யூமே அட்டாச் பண்ணி டேரெக்டாக இந்த ஜோகோ ரெக்யூரிட்டுக்கு சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, ஜோகோவிலேருந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் விட்டுருக்காங்க. என்ன ரோல் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் ஆஃப் பாசிங்கை பொறுத்தளவுக்கு அப் டு 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 வரைக்கும் பாஸ்ட் அவுட் ஆனால் யார் வேணால் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு 0 to 3 years, அதாவது ஃப்ரெஷர் கேட்டகிரியிலேருந்து 3 years மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு தென்காசி அண்ட் சென்னை 2 இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜாப் டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன ரோலில் இருப்பீங்க அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர் ரோலில் நீங்கள் டெவலப் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, ஒரு புதிய சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட் க்ளீன் அண்ட் எஃபிஷியன்ட் கோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோடிங் நாலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி டீம் ஆஃப் இன்ஜினியர்ஸ் கூட ஒர்க் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன், ஆர்கிடெக்சர், க்ளவுட் ஆர்கிடெக்சர்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டீபக் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ட்ரபிள் ஷூட் அண்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷனோட குவாலிட்டியை மானிட்டர் பண்ணுறது, பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கான எல்லா கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷுட் பி ரெடி டு ஒர்க் இன் அ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலே கீழே பாருங்கள், நோட்டில் ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் ரிசீவ் த இன்டர்வியூ கால் லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் வரும். என்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ பிடெக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். பிசிஏ எம்சிஏ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். இல்லை பிஎஸ்சி ஐடி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கோடிங் நல்லா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு சேம் டே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்டர்வியூ இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூ வென்யூ, இன்டர்வியூக்கான கால் லெட்டர் எல்லாமே அந்த மெயிலே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள், கைண்ட்லி ரிஃபைன் ஃப்ரம் டேக்கிங் மல்டிபிள் இன்டர்வியூஸ் ஃப்ரம் ஜோகோ சைமல்டேனியஸ்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜோகோவில் அடிக்கடி இன்டர்வியூ ட்ரை பண்ணாதீங்க, அப்பப்போ மட்டும் இன்டர்வியூக்கு ட்ரை பண்ணுங்கள்.